ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி இந்த பதிவில் மீன லக்னத்திற்கு 8 நாட்களுக்கான பலனை பார்க்க இருக்கிறோம். டிசம்பர் 27 முதல் ஜனவரி 3 வரை உள்ள நாட்களுக்கு 8 நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திலிருந்து சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாக தினப்பலன்களை பார்க்கிறோம். இப்போ டிசம்பர் 27 வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரம் 8 சந்திரன் போகிறார். அப்போ நம்ம கொஞ்சம் இன்றைக்கி கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் இருந்தாலும் அந்த விசாக நட்சத்திரத்தின் அதிபதியான குரு பகவான் நமக்கு 3ல் இருக்கார். அதனால் ஒன்றும் பெருசாக பாதிப்பு இல்லை. குரு சந்திரனை போல் செயல்படுறாரு, சந்திரன் குருவை போல் செயல்படுறாரு. இந்த 3-8 தொடர்பு அப்படிங்கிறது சில பேருக்கு மனக்குழப்பத்தை உண்டாக்கும், தைரிய குறைவு, மனோபயம் இதையெல்லாம் உண்டாக்கும், ஞாபக மறதி. அதே நேரத்தில் சில பேருக்கு அந்த 3ஆம் இடமும் 8ஆம் இடமும் பரிவர்த்தனையில் இருக்குது அப்படின்னா எரர் கொடுக்கும். ஒரு தகவல் தொடர்பு செய்கிறோம் அல்லது ஒருத்தரை சந்திக்க நினச்சி அதை சந்திக்க முடியாமல் போகிறது, இது மாதிரி ஒரு பிளான் பண்ண விஷயத்தை செய்ய முடியாமல் ஒரு அவஸ்தையை மாட்டிக்கிறது இந்த 3-8 குறிக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்தாலும் இப்போ நமக்கு புதன் உபநட்சத்திரமாக ஆகி அவர் 9ல் இருக்கிறது குருவால் பார்க்கப்படுறது ஒரு நல்ல அமைப்பை காட்டுது. நம்முடைய அறிவு சார்ந்த செயல்பாடுகள், மூளை உழைப்பு சார்ந்த செயல்பாடுகள், கமிஷன் துறை, கன்சல்டிங்கு மற்றும் டிரான்ஸ்போர்ட்டேஜு, இது மாதிரி விஷயங்களெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கோவிலுக்கு போகிறது, பூர்வீக சம்மந்தப்பட்டது, தந்தை வர்க்கம் இது சார்ந்த நன்மைகளுக்கும் நல்லாயிருக்கும். டிசம்பர் 28 சனிக்கிழமை அனுஷம் நட்சத்திரம் 9ஆம் வீட்டில் சந்திரன் விருச்சிக ராசிக்கு வந்துடுறாரு. இப்போ சனி நமக்கு விரயச்சனியாக இருக்கிறாரு. ஆனாலும் கூட இன்றைக்கி நாளைக்கு ராகு நட்சத்திரத்திலிருந்து குரு நட்சத்திரத்துக்கு மாறுறது ரொம்ப விசேஷம். இவ்வளவு நாள் சதயத்தில் போயிட்டு இருந்தவர் இன்றைக்கி கரெக்டாக குரு நட்சத்திரத்துக்கு மாறுறார். இப்போ 3ல் இருக்கிற குருவை போல் சனி பலனை தருகிறதுனால நமக்கு முதலீடு பாடணும்னு நினைக்கிறதோ அல்லது பிரயாணம் போகிறதெல்லாம் தடையாயிரும், சிறு பிரயாணமாக மாறிடும். உறவுகளுக்கு நல்லாயிருக்கும். ஒரு இடத்த விற்கிறது அல்லது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, இது மாதிரி மாற்றங்களுக்கு நல்லாயிருக்கும். ஐடி லைனில் இருக்கவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கு இன்றைக்கி செய்கிறதுக்கு அதற்கான முயற்சிகள் செய்கிறதுக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும். அதனால் சனியை பற்றி விரைச்சனி நட்சத்திரமாச்சே இன்றைக்கி நமக்கு ப்ராப்ளம்னு நினைக்க வேண்டியதில்லை. அதே நேரத்தில் நமக்கு தொழில் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கவங்களுக்கு பெருசாக பலன் இல்லை, மத்தியமமாக இருக்கும், பாதிப்பு இல்லாமல் போகும். டிசம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம் நமக்கு 9ஆம் வீட்டில் சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. புதன் நமக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. அதனால் கணவன் மனைவி உறவு, நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலம் சந்தோஷம், நம்ம நெருங்கி பழகக்கூடிய நபர்கள் மூலம் நமக்கு நல்ல செய்திகள் வருதல், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. புதனே அந்த நட்சத்திரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கார். அப்போ புதன் சந்திரன் சேர்க்கை இருக்குது. குழந்தைகள் சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகளுக்கு முயற்சி பண்ணுறது, வரன் பார்க்குறதுக்கு, குழந்தை பிறப்புக்கு, சுபகாரியங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குது. கோயிலுக்கு போகிறது, பூர்வீகம் சம்மந்தப்பட்டது எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கு. கன்சல்டிங், மூளை உழைப்புக்கு நல்லாயிருக்கு. உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு மத்தியமமாக இருக்குது. அதாவது 9ஆம் இடம் அப்படின்னாலே மார்க்கெட்டிங் நல்லாயிருக்கும். ட்ரேடிங் ஆகுதோ இல்லையோ நம்ம ஒருத்தரை பார்த்து பேசி மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு அது வேலை செய்யும். டிசம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை இந்த கேட்ட நட்சத்திரம் முடிஞ்சிருது. திங்கக்கிழமை அன்றைக்கி டிசம்பர் 30 மூல நட்சத்திரம் தனுசு ராசிக்கு சந்திரன் மாறிடுறார். நமக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் கேதுவாக செயல்படுகிறார். அப்போ எந்த விதமான தொழிலுக்கும் நல்லது நடக்கும். வருமானம், உற்பத்தி, ஒர்க்கிங் பண்ணுறது, அதாவது நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறது அல்லது லேபராக ஒர்க் பண்ணுறது, அனைத்து விதமான வேலைகளுக்குமே இது சிறப்பை தருகிறது. கேது எப்போவுமே நமக்கு நல்லது, பணம் தர்ற கிரகம். அது மாதிரி புது கஸ்டமர் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தையும் அது குறிக்கிறது.
மறுநாள் டிசம்பர் 31 செவ்வாய்க்கிழமை பூராடம் நட்சத்திரம். 10ஆம் இடத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. சுக்கிரன் 12க்கு வந்துடுறார், கும்பத்துக்கு வந்துடுறார் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில். சுக்கிரன் செவ்வாய் நட்சத்திரமாக இருந்தாலும் கேதுவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி ஒரு புது நபர்கள் சந்திப்பு, இதன் மூலம் நல்ல நட்புகள் தொடரும். உறவு சார்ந்த விஷயங்களுக்கு நல்லாயிருக்கும். சின்ன சின்ன செலவுகள் நடக்கும். அதனால் சுக்கிரனாகவே அது காலையில் 10:30க்கு சுக்கிரனாகவே மாறிடுறார். சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலேயே சுக்கிரன் இருக்கார். அதனால் இன்பச் செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். மறுநாள் ஜனவரி 1ஆம் தேதி 2025 புத்தாண்டு, உத்திராட நட்சத்திரம். மகர ராசியில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சூரியன் 10ல் பூராட நட்சத்திரத்தில் இருக்கார். இப்போ சூரியன் சுக்கிரனாகவும் சந்திரனாகவும் செயல்படுறதுனால இன்றைக்கி நமக்கு மகிழ்ச்சி இருக்கும், பெருமை இருக்கும், நமக்கு ஒரு அந்தஸ்து கௌரவம் உயரும். அதே நேரத்தில் நல்ல ஒரு பொருளாதார அபிவிருத்தியோட மனமகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைக்கு செயல்படும். ஜனவரி 2ஆம் தேதி வியாழக்கிழமை திருவோணம் நட்சத்திரம். நமக்கு 11ஆம் இடமான லாபராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறாரு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் நம்முடைய லக்னாதிபதியும் சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான ரோகிணியில் இருக்கிறதுனால இந்த குருவும் சந்திரனும் 3-11 சுப பார்வை பார்த்துக்கிறாங்க. அதனால் நம்மளுடைய முன்னெடுக்கக்கூடிய அறிவு சார்ந்த காரியங்களுக்கெல்லாம் மனமகிழ்ச்சி கிடைக்கும். இப்போ ஒருத்தர் கலைத்திறமையை பயன்படுத்துகிறாங்க, ஆன்லைனில் பயன்படுத்துகிறாங்க, அதே நேரத்தில் செய்தி விளம்பரத்துறையில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அல்லது அது சினிமா துறையாக கூட இருக்கலாம். அதில் நல்ல மகிழ்ச்சி கிடைக்கும், அதில் அங்கீகாரம் கிடைக்கும். அந்த ஈடுபாடுகள் வெற்றி தரும். எதுவுமே நம்ம நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு வெற்றியை தரக்கூடியது அப்படிங்கிறது 3ஆம் இடமும் 11ஆம் இடமும். இந்த 2 இடத்துல குருவும் சந்திரனும் நல்ல உறவில் இருக்கிறதுனால குழந்தைகள் கூட குழந்தைகளாலேயும் நமக்கு பெருமை புகழ் சேர்றதும் மகிழ்ச்சி அடைகிறதும் நடக்கும். திருமண காரியங்கள் போன்ற சுபகாரியங்களுக்கும் பாசம் நேசம் பகிர்ந்து கொள்வதற்கும் இறை வழிபாடுகள் பெறுவதற்கும் குலதெய்வம் பூர்வீகம் தந்தை வர்க்கம் இது சார்ந்த நன்மைகள் நடப்பதற்கும் உயர்கல்வி ஆராய்ச்சி கல்வி வெளிநாட்டு தொடர்பு இது சார்ந்த டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கும் இந்த திருவோண நட்சத்திர நாள் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். அதே போல் ஜனவரி 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அவிட்ட நட்சத்திரம். அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் அதாவது நைட்டில் ஆரம்பிக்குது. நைட்டில் 11 மணிக்கு ஆரம்பிக்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரம் மகர ராசியில் இருந்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில் 10:47க்கு கும்பராசிக்கு வர்றாரு, விரயஸ்தானத்துக்கு. செவ்வாய் சனியை போல பலன் கொடுக்குறார். ஏன்னா நமக்கு 5ல் இருக்கார். விரயத்தில் இருக்கிற சனியினுடைய காலில் இருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனுடைய உபநட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கார். அப்போ நமக்கு 12ங்கிறது பெருசாக வேலை செய்யாது. 5ஆம் இடம் 9ஆம் இடம் வேலை செய்கிறதுனால இது ரிலீஃபாக இருக்கிற நாள், ரிலாக்ஸாக இருக்கிற நாள், என்டர்டெயின்மெண்ட் நாள், சுபகாரியங்கள் நடத்துகிற நாள். அதனால் உறவுகளுக்கு நல்ல நாள், கன்சல்டிங் பிஸ்னஸ் மூளை உழைப்புக்கு நல்ல நாள். ஆனால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பில்லை என்று சொல்லி இந்த 8 நாட்களினுடைய பலனை நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.